தமிழ் புத்தாண்டு பிறந்து 4 நாட்கள் ஆகியிருக்கிறது. அதுக்குள்ளாகவே தமிழ் இசைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றான் மகாகவி. நம் நாட்டோட பாரம்பரியமிக்க கலை செல்வங்கள் எல்லாவற்றையும் கொண்டாடும் ஒரு மேடையாக அமையப்போகிறது கலை ஃபவுண்டேஷன் இந்த அமைப்பு. அதன் தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்கள் அன்பான வரவேற்பு. இந்த கலை ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்புக்கோட பின்னாடி இருந்து ஒரு பிரெயின் சைல்டு, யாரோட பிரெயின் சைல்டு அப்படின்னா நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களும் திருமதி ஸ்ரீவித்யா அவர்களுடைய பிரெயின் சைல்டு இது. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு தலை சிறந்த யூடியூபர், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் பொருளாதார நிபுணர். அவருடைய யூடியூப்பில் வர அத்தனை விஷயங்களையும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்து அதனால் பலன் பெற்றிருப்பீங்க. அவர் ஒரு கலா ரசிகராக இருந்தவர் இப்போது கலா போஷகராக மாறப்போகிறார். அவரை அன்போடு மேடைக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ மேடம். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கர்நாடிக் மியூசிக் கேட்குறதுங்கிறது ஒரு ஹேபிட். எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் பழகினது, எங்கள் பாட்டி பழகினது. ஸோ ஃப்ரம் சைல்ட்ஹுட் இந்த பாட்டு கேட்குறதுங்கிறது ஒரு பழக்கம். ஒரு 5-6 வருஷமாகவே ரவிக்கிரண் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. ஸோ ரவிக்கிரண் என் ஃப்ரெண்ட்னா தீக்ஷிதர், அவரும் ஒரு தீக்ஷிதர் ஃபேன், நானும் ஒரு தீக்ஷிதர் ஃபேன். எல்லாருமே தியாகராஜா ஃபேனாக இருப்பாங்க. தீக்ஷிதர் ஃபேன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி ரிலேட்டட் டு தியாகராஜா. ஸோ மை மதர் வாஸ் அ சான்ஸ்கிரிட் ஸ்காலர், எம்ஏ சான்ஸ்கிரிட் இன் தோஸ் டேஸ் இன் 1960s. ஸோ அதனால் தீக்ஷிதரை பற்றி எனக்கு ஒரு மாதிரி தெரியும். அண்டு ஹீ ஸ்டார்டட் அ தீக்ஷிதர் கலெக்டிவ் ஒன்று வச்சுருக்கார். ஸோ ஐ வாஸ் டாயிங் வித் அன் ஐடியா, பிகாஸ் எல்லாருமே தெலுங்குலேயும் சான்ஸ்கிரிட்லேயுமே most of the Carnatic music goes away. But there is a rich tradition of Tamil Carnatic music. So, and it should be ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்த கர்நாடிக் மியூசிக் மடங்கி அது அப்படியே எவ்ரி இயர் அட்டெண்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகிறது. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் நினச்சது, நிறைய பேருக்கு தெலுங்கு அண்ட் சான்ஸ்கிரிட் தெரியாது. ஸோ தமிழில் பாடினா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்து, ஸோ ஐ வாஸ் டெல்லிங் Ravi that we should do this. Ravi was saying it is very difficult sir, இதெல்லாம் பேட்ரனேஜ் கம்மி, நடக்காதுக்கு பண்ணுறது கட்டணும். ஸோ ஐ said ஓகே, என்னோடய எஃபர்ட்ஸை வச்சு பணம் ரைஸ் பண்ணுறேன், we will definitely do it. ஸோ at the end of the day அவர் சொன்ன amount was very small, so we really didn't have to put too much effort to do this. So we thought we will பேர் அவர் தான் வச்சார், கலை ஃபவுண்டேஷன். I am only being a patron. Most of the work running around the organization is done by Ravikiran, like he does for Dikshidhar. He also has a day job in Cisco doing a lot of work. So we all have to thank Ravikiran for getting the artists together, deciding who is the composer we are going to showcase in every meet. And so this is a good beginning, and I hope we do this every month and could do this forever. Thank you. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக கௌரவித்திருக்கிறார் GM சுந்தர் அவர்கள். இவர் அடையார் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கல்லூரியில் நடிப்பை பயின்றவர். அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் தான் முதல்ல இவருக்கு நடிப்பு வாய்ப்பு கிடைத்தது. புன்னகை மன்னன் திரைப்படத்தில் தான் இவர் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்கள், இப்போ இந்த காலத்து இளைஞர்களுக்கு நிச்சயமாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய படங்கள் அவர் நடித்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி உருமாற்றம் அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை தயாரித்து அதில் நடித்து சிறந்த சுற்றுச்சூழல் படத்திற்கான தேசிய விருதும் இவர் பெற்றிருக்கிறார். நாடக ஆசிரியர் முத்துசாமி அவர்களால் உருவாக்கப்பட்ட கூத்துப்பட்டறை அந்த மேடை நாடக குழுவின் ஒரு உறுப்பினராக எப்பொழுதுமே அதன் நாயகராக நடித்து கொண்டிருக்கிறார் GM சுந்தர் அவர்கள். அவர்களை கௌரவிக்க விரும்புகிறோம். எல்லாருக்கும்
மாலை வணக்கம். ஆனந்த் வந்து இது மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு நீ வாயா அப்படின்னாரு. அப்படி தான் பேசிப்போம், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிப்பா வரேன் அப்படின்னேன். இங்கே வந்து பார்த்தோன்னா தான் எனக்கு தெரியுது கலை ஃபவுண்டேஷன். நான் ஜென்ரலாக என்னையா கலையை வளர்க்குறியா அப்படின்னு ஜென்ரலாக கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன். நிஜமாகவே அவர் வந்து கலையை வளர்க்குறதுக்கான வேலையில் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு. ஆனந்த், ஆல் தி பெஸ்ட். அது நான் சினிமாக்காரன் என்னை போய் ஏன் கூப்பிட்டாருன்னு தெரில. என்ன ஜோக் காமிக்கிறியா, அதான் எனக்கு தெரியும். இங்கே வந்து முத்துசாமி தீட்சிகர், சாமா சாஸ்திரிகள், இன்னொருத்தர் இருக்கார் தியாகராஜ பிரம்மர், இவரை பற்றிலாம் பேசுகிறதுக்கு எனக்கு பெரிய அறிவுலாம் கிடையாது, ஞானமும் கிடையாது. ஆனந்தோடு சேர்ந்து நிறைய கச்சேரிக்கு போயிருக்கேன். ட்ரெடிஷ்னல் கச்சேரி அப்படின்றது ஒரு கணக்கு அப்படின்னு ஆனந்த் அடிக்கடி சொல்லுவார். இந்த கவுண்டர் கல்ச்சர்னு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து அழகாக வந்து மேடம் சொன்னாங்க, இன்க்ளூசிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கவுண்டர் கல்ச்சரை வந்து இன்க்ளூசிவ் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. அது மாதிரி பாரதியார், அவரை பற்றி பேசுகிறதுக்கோ அவர் பேரை சொல்கிறதுக்கோ எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு மக்கு. பட் இந்த மேடையில் வந்து எனக்கு அவரை பற்றி பேசணுன்னா என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரில. ஏதோ 1-2 வார்த்தைகள் தான் எனக்கு தெரியும். பெரிய மாமேதை, ஃப்ரீடம் ஃபைட்டர், ஒரு பேட்ரியாட்டிக் மூமெண்ட்லேருந்து தன்னை அர்ப்பணித்து கடைசியில் வந்து அவர் பெரிய பரம்பொருள் அடையணுன்ட்டு பக்தி ஸ்பிரிச்சுவாலிட்டியிலலாம் போய் ரொம்ப வறுமையில் இருந்து இறந்து மக்கள் அவரை மறந்து இன்றைக்கி வந்து ஒரு நினைவு நாள் ஆனந்த் கொண்டு வருது. ஆனந்த் ரொம்ப நன்றிப்பா. பாரதியாரை திருப்பியும் நினைவு கூர்ந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து பாரதியாரை வந்து கவுண்டர் கல்ச்சரில் அவர் பாஷையில் இன்க்ளூசிவ் ஸ்ட்ரக்சரில், என்னோடய பாஷையில் வந்து மொசைக் ஸ்ட்ரக்சரில், மொசைக்கில் தான் எல்லா கலரும் இருக்கும், அதனால் நான் வந்து அதை வந்து மொசைக் ஸ்ட்ரக்சர்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த மொசைக் ஸ்ட்ரக்சரில் வந்து இன்க்ளூசிவாக இருக்கிறது பெரிய விஷயம். இப்போ இருக்க உலகத்தில் வந்து ஈரானில் பாம்பு போடுறான், எல்லாம் பைபார்ட்டிசன் சர்க்கிள் எல்லாமே போயிட்டுருக்கு. டிவைட் அண்ட் ரூல் மாதிரி அந்த காலத்து கலோனியல் விஷயமாக வந்து இங்கேயே நடந்துகிட்ருக்கு பல இடத்துலையும். இந்த இடத்துல இன்க்ளூசிவ் ஸ்ட்ரக்சரை பற்றி பண்ணுறது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. அதுவும் பாரதியாரை பற்றி அவரோட பாடல்களில் வந்து கவுண்டர் கல்ச்சராக ஆர் இன்க்ளூசிவ் ஆர் இன் மை லாங்குவேஜ் மொசாய்க் ஸ்ட்ரக்சர் இதில் வந்து பாட போகிறது அந்த கவிஞர்களுக்கு இல்லை அந்த வித்வான்களுக்கெல்லாம் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச பாரதியார் கவிதையில் வந்து ஏதாவது 1-2 நான் படிக்கிறேன். இந்த எக்ஸாமில் காப்பி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் இதை பார்த்து தான் படிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பட்டு பாரதியார் என் உள்ளே இருக்கார் எப்பொழுதுமே. அதை வந்து நான் வந்து என்றைக்குமே நினச்சிட்ருப்பேன் அவரை. ஆனந்துக்கு நல்லா தெரியும் பாரதியாரை பற்றிலாம், நாங்கள் ஒரு காலத்தில் பேசியிருக்கோம். இப்போ எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, மறந்துட்டேன் சில வரிகள்லாம். அதனால் வந்து திருப்பி எக்ஸாம் படிக்கிற மாதிரி மேடையில் ஏறி பேசினதுனால ஏதாவது காப்பி அடிக்கிறது மாதிரி நான் வந்து மொபைலை ஆன் பண்ணி ஒரு பாரதியார் கவிதையை படிக்கலான் இருக்கேன். தேடி சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பொருவ மெய்து கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீண்வேல் என நினைத்தாயோ அப்படின்னாரு. அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஹோப் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதான் பாரதி. சொல்லும் போதே எனக்கு புல் அரிக்குது. நான்லாம் பாரதி என்னால் வந்து நிறைய சினிமா படங்கள்லாம் நடித்து ஒரு காலகட்டத்தில் வந்து சினிமா படமே இல்லாமல் இருந்த காலகட்டம்லாம் உண்டு. அப்போ வந்து பல பேர் என்னை வந்துலாம் என்னடா தோற்று போயிட்ட போல இருக்க, சினிமா சான்ஸ்லாம் கிடைக்கல போல இருக்குது அப்படின்போது நான் என்ன வீழ்வேல் என நினைத்தாயா அப்படின்ற வரிகள் தான் எனக்கு மனசில் எப்பொழுதுமே ஓடிட்டுருக்கும். அந்த கவிதையை அதை எடுத்து யாருமே மனம் தளராமல் பாரதியார் நினைத்து யாரும் விழக்கூடாது, எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு
திறமை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இவரின் பங்களிப்பு அலாதியானது. அதை தவிர தமிழ் வலை செய்தித்தாள்களிலும் பல பிரிவுகளில் இவருடைய பங்களிப்பு அதிகம். ஒரு நடிகராகவும் இவர் தமது திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறையா பேர் வந்து இவர் ஆட் ஃபில்ம்ஸ்லாம் பார்த்துருக்கலாம், குறும்படங்கள்லாம் நடிச்சிருக்கார். ஸோ திரைப்படம் கூடிய விரைவில் பார்க்கலாமா சார் உங்களை? ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் பத்திரிகை துறை பற்றிய வகுப்புகளை சென்னை கழகத்திலும் சென்னையின் பல கல்லூரிகளிலும் வழங்கியிருக்கிறார். இலங்கையின் திருகோணமலையில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அதில் பத்திரிகை துறை மாணவர்களுக்கு விரிவுரையாளராக தமது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கவிதை போட்டியில் கலந்து கொண்டு இவர் வென்ற தங்கப்பதக்கத்தை அன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களிடமிருந்து இவர் பெற்றிருக்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். மலேசியா இந்தியா சொசைட்டி இவருக்கு லைஃப் டைம் அச்சீவர் விருது வழங்கி கௌரவித்தது. நூற்றுக்கணக்கான கட்டுரைகள், கவிதைகள், சிறுகதைகள் என எழுத்துலகிலும் முத்திரை பதித்தவர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசுவாமி அவர்களின் சரிதத்தை நேர்மையின் பயணம் என்று இவர் புத்தகமாக எழுதி இந்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. ஒரு பத்திரிகையாளராக இவர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களும் பல. கிருஷ்ணன் அவர்கள் என்ற விழாவில் கலந்து கொள்வதில் கலை ஃபவுண்டேஷன் மிகுந்த பெருமை கொள்கிறது. அவரை கௌரவிக்க விரும்புகிறோம். புவியனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் இல்லை எனும் வசை என்னால் கழிந்தது. என்னால்னா நான் இல்லை, சொல்வது மகாகவி. இந்த தமிழுக்கு, தமிழ் மொழியை உலக அளவில் உயர்த்துவதற்கு ஒரு கவிஞன் கிடைக்கவில்லை, அந்த வசை என்னால் தீர்ந்தது என்று தமிழருக்கும் தமிழகத்துக்கும் தமிழ் உலகத்துக்கும் சொன்ன மகாகவி பாரதி என் ஞானகுருக்கு என் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் மரியாதைக்குரிய ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்களே, சகோதரர் சுந்தர் அவர்களே, மற்ற நண்பர்களே, இங்கே இசை வழங்கப் போகிற KS விஷ்ணுதேவ், வாய்ப்பாட்டு இசைக்கும் KS விஷ்ணுதேவ், வயலின் இசைக்கும் VSP காயத்ரி சிவானி, மிருதங்கம் இசைக்கும் அருண் பிரகாஷ், மோர்சிங் இசைக்கும் சாய் சுப்பிரமணியம் ஆகியவர்களுக்கும் என் வணக்கம். இந்த அமைப்பினுடைய பேரை பார்க்கும்போது எனக்கு முதலில் தோன்றியது கலை ஃபவுண்டேஷன் தான். மனித வாழ்க்கைக்கு கலைதான் ஃபவுண்டேஷன். எல்லா அசைவுகளுக்கும் நம்முடைய வாழ்க்கை இன்று வாழ்க்கையாக இருப்பதற்கு காரணமே கலை. அந்த கலையில் எது முதல்ல அப்படின்னா இசை. நம்ம நம்பிக்கையின் படியில் சொல்கிறேன், கண்ணபிரான் கையில் புல்லாங்குழல் இருக்கிறது, சிவபெருமான் அவருடைய நந்தி மத்தளம் வாசிக்கிறார், சரஸ்வதி தேவி வீணை இசைக்கிறார். அதில் பாருங்கள் என்ன பியூட்டி பாருங்கள். ஒன்று தோல் கருவி நந்தி வாசிக்கிற மத்தளம், ஒன்று ஒலிக்கருவி அல்லது காற்றுக்கருவி அல்லது குழல் கருவி கண்ணன் வாசிக்கிற புல்லாங்குழல், இன்னொன்று நரம்பு கருவி என சொல்லப்படும் ஸ்டிங் இருக்கிற அந்த வாத்தியம் வீணை, அதே சரஸ்வதி. இந்த மூன்று தான் அடிப்படை எல்லாத்துக்கும். வேர்ல்டு வைடு உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலுமே 3 விதமான இசைக்கருவிகள் தான் அடிப்படை. அதைத்தான் அழகாக நம்ம கடவுளர்களுக்கும் கையில் கொடுத்து நம்ம ரசிக்கிறோமோன்னு தெரியல. நம்மளோட தமிழர்கள், இந்தியர்கள் பொதுவாக தமிழர்களுக்கென்று ஒரு பார்வையே வித்தியாசமான பார்வை. அதைத்தான் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நான் கொஞ்சம் உங்கள் அனுமதியோடு 2 நிமிஷம் கூட எடுத்துப்பேன். முதல்ல இசை இல்லாத இடமே கிடையாது. குழந்தை பிறந்த உடனே அழுகிற இசையிலிருந்து நாம் கண்ணை மூடி நம்மை 4 பேர் தூக்கி போகிற வரையில் இசை இருக்கிறது. இசையால் தான் நம்ம நிரம்பி இருக்கிறோம். ஆத்மா என்பது தனி அல்ல, அது இசையால் நிரம்பப்பட்டது. அதனால தான் நாம் பிறக்கும்போது தாலாட்டு, இறக்கும்போது ஒப்பாரி. தமிழர்களோட பண்பாடு பாருங்கள்.
இதை சங்க காலத்திலே ஒரு கவிஞன் பாடியிருக்கான். ஒரே ஸ்ட்ரீட்டில், ஒரு தெருவில், ஒரு மூலையில் ஓர் இல் நெய்தல் கரங்க, நெய்தல் பண்ணுன்னு அந்த காலத்தில் உண்டு. அது வந்து இறப்புக்கு துக்கத்துக்காக இசைக்கப்படுகிற பண் அது. இன்னொரு பக்கம் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, இன்னொரு பக்கம் வந்து மத்தளம் இசைக்கிறாங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறாங்களே. அந்த காலத்தில் நாதஸ்வரம் உண்டா தெரியாது, ஆனால் அந்த கருவியை வந்து கல்யாணத்துக்கு ஒரு பக்கம் இதே, ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் திருமணம். ஆக ரெண்டுத்தையும் இணைக்கிறது அந்த இசை அங்கே தொடங்குதுன்னு சங்க காலத்தில், இன்றைக்கி நேரத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் தங்கள் வாழ்க்கையில் இசையை இணைத்து விட்டார்கள். பாரதியாரை பொறுத்தவரையில், பாரதியார் என்பவர் ஒரு பத்திரிகையாளர், எல்லாருக்கும் தெரியும். பாரதியார் என்பவர் ஒரு மகாகவி, எல்லோரும் அறிவர். பாரதியார் என்பவர் ஒரு எழுத்தாளர், கதைகள் எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், எல்லோரும் அறிவர். பாரதியார் என்பவர் ஒரு பேச்சாளர், எல்லோரும் அறிவர். பாரதியார் ஓர் இசை வல்லுனர் என்பது மிக முக்கியமான விஷயம். பாரதியார் தன்னை மறந்து இனிமேல் இதை விட்டால் வேறு வழி கிடையாதுன்னு சொன்ன சம்பவம் வந்து, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடான்னு சொல்லி வியந்து போனது பாட்டுக்கு தான். கானப்பறவை கலகலெனும் ஓசையிலும், நம்ம வீட்டு வாசலில் இப்போல்லாம் மரங்கள் வெட்டப்பட்டன, ஆனால் மரங்கள் இருக்கும்போது காக்கா, குருவி, பருந்து, கிளி, குயில், மைனா எல்லாம் வந்து பாட்டு பாடும். கானப்பறவை கலகலெனும் ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டும் இசையிலும், ஆற்று நீரோசை அருவி ஒலியினிலும், மானுடப் பெண்கள் வளரும் ஒரு காதலிலும், ஊனுரகப் பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும், கடலில் கூட இசை இருக்கிறது. ஏற்ற நீர் பாட்டில் இசையினிலும், நெல்லிடிக்கும் கொற்றொடியர் குக்குவென கொஞ்சம் மொழியும், நெல்லை இடிக்கிறதில் கூட இசை. இப்படி இல்லை, நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் பண்டொரு நாள் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியான்னா. இந்த குயில் பாட்டில், இந்த பாட்டை நான் ரொம்ப சுருக்கிட்டேன், எடிட் பண்ணி தான் படிச்சிருக்கேன். இதை படிக்க ஆரம்பித்தாலும் எனக்கு 4 லங்ஸ் தேவைப்படும், அவ்வளவு வேகமான பாட்டு குயில் பாட்டில் வர்ற பாட்டு. ஆனால் பூதங்கொள்ளொத்து புதுமை இயலும் வித்தையனில், 5 பஞ்சபூதங்கள் பூத்து புதுமை இயலும் வித்தையனில், நாதங்கள் சேரும் நயத்திற்கு நேரம் கடவுள் பார்த்து கேட்குறார். ஆசை தரும் கோடி அதிசயங்கள் கண்டதில்லை. நிறைய அதிசயம்லாம் பார்த்துருக்கேன். ஓசை தரும் என்பம் ஓமையலா என்பம் அதுக்கு ஒப்பீடே கிடையாது. ஆனாலும் நின்றன் அதிசயங்கள் யாவனுமே கானாமிதம் படைத்த காட்சி மிக வெந்தையடா, உள்ளந்தான் கவ்வ ஒரு சிறிதும் கூடாத வட்ட உருளைகள் போல் வானத்தே அண்டங்கள் எட்ட நிரப்பி அவை எப்போதும் இயக்குகிறாய். இது ஒரு சின்ன அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் தியரியை முடிச்சிட்ட 2 வரியில். உள்ளந்தான் கவ்வ, இன்றைக்கி ஃப்ராக்சிமா சென்டூரியா இஸ் த நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் எர்த். சயின்ஸ் ஹாஸ் டிஸ்கவர்ட் இட். ஃப்ராக்சிமா சென்டூரியா, அதுக்கு இப்போ ஆரம்பித்த எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? 200 வருஷம் ஆகும். ஃபாஸ்ட்டாக போனோம். அதனுடைய லைட் இயர்ஸ் வந்து 700 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கு மேலே, 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்துடுது. அவ்வளவு எங்கேயோ இருக்கிற நட்சத்திரமான ஃப்ராக்சிமா சென்டூரியா உள்ளந்தான் கவ்வ இயலாத, உள்ளம்தான் கவ்வ ஒரு சிறிதும் கூடாத வட்ட உருளைகள் போல் வானத்தை அண்டங்கள் எட்ட நிரப்பி அவை எப்போதும் இயக்குகிறாய். ஆனாலும் இந்த அதிசயங்கள் யாவனுமே கானாமுதம் படைத்த காட்சி மிக வெந்த இடம். வேந்து போகிறார் பாரதியார். பாரதியார் வந்து நிறைய ஆங்கில புத்தகங்கள் படித்திருக்கிறார், நல்ல ஆங்கில வித்தைகளை அறிந்தவர். இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது நடக்கிறது, நானும் நண்பர் சுந்தரும் ஆனந்த் ஸ்ரீனிவாசும் இயல் பேசுகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம்பிகள் தங்கைகள் அழகாக இசைக்க போகிறார்கள். அடுத்தது இயல், இசை, அடுத்தது எது வரணும்? நாடகம். இந்த உலகமே நாடகம். நம் உலகத்தில் பார்க்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நாடகம். ஆக முத்தமிழையும் ஒன்றாக கொண்டு தான் இந்த கலை ஃபவுண்டேஷன் நேம் வச்சுருக்காரோ, அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாகவி பாரதியார் சங்கீத விஷயம் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். கட்டுரையில் புத்தகமாக வந்திருக்கிறது. 6-5 கட்டுரைகள் மிக முக்கியமானவை. அதில் வந்து சுருக்கமாக சொல்லணும், 2 விஷயம் தான் சொல்கிறேன். தியாகையர் சங்கீத மும்மூர்த்திகளான தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகளை பற்றி விலாவாரியாக சொல்லிட்டார்.
தமிழ் கவிஞர் மூர்த்திகளான முத்துத்தாண்டவர் பற்றி அதிகமாக சொல்லலை. அருணாச்சல கவிராயரும் கோபாலகிருஷ்ண பாரதியாரும் குறிப்பிட்டிருக்கார். அவர் சொல்லும்போது மாரிமுத்து பிள்ளை அவங்களே பாரதியார் அதிகமாக சுட்டி காட்டல, கோபாலகிருஷ்ண பாரதியாரை சுட்டி காட்டிருக்கார். என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இசை எல்லாமே அர்த்தத்துடன் பாட வேண்டும் என்கிறார். மிக முக்கியமான, நீங்கள் தெலுங்கு பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, ஃப்ரெஞ்சு பாட்டு, ஐ எம் த ஒன் யூ நீட் பேபி என்ற ஆங்கில பாடம், ஜோடி வேட்லியினுடைய பாடலை இன்று நான் ரசிப்பேன். அதில் மிகச்சில அந்த வரிகளை நான் புரிந்து உள்வாங்கி கொண்டு அப்புறம்தான் அதை அனுபவிப்பேன். காரணம், ஒரு குழந்தையை பார்த்து தாய் பாடுகிறாள், ஐ எம் த ஒன் யூ நீட் ஐ நீட் ஐ எம் த ஒன் யூ நீட் என்று அந்த குழந்தை சொல்வது போன்ற பாட்டு அமையும். அது அமெரிக்கா ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும், நம்ம எளிதில் புரியாது. நம்ம மியூசிக்கை மட்டும் ரசிப்போம், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அல்ல. பொருளை புரிந்து கொள்ள இன்னும் கூடுதலாக சுவைக்கலாம். நம்ம சாப்பிடும்போது உணவை மென்று விழுங்குவது போல மென்று விழுங்கும்போது அந்த முழுமையாக ஜீரணமாகும், நல்லது என்பார்கள். ஆகையினால தான் அந்த பாடல் பாடும்போது பாட்டினுடைய உள் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு பாடுவதே மிகச்சிறந்தது. ஏன் நான் இதை குறிப்பிட்றேன்னா, என்னுடைய நண்பர் சுதா ரகுநாதனோடு ஒரு தடவை சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ எனக்கு தோன்றியது. திருப்பாவையில் பாடையிலோ ரெம்பாவாய் ஆடையிலோ ரெம்பாவாய்னு வரும். இன்றைய தினம் பல தமிழ் இசை மேடைகளில் பாடையிலோ ரெம்பாவாய் ஆடையிலோர் ரெம்பாவாய்ன்னு முடியும். அது கூடாது. பாடையிலோர் எம்பாவாய் எம்பாவாய் என்று அர்த்தம். ரெம்பம் பாடி அந்த ரெம்பமாக போடுறீங்கன்ட்டு பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதை நான் சுதா ரகுநாதன் சொல்லும்போது சொன்னாங்க, நான் எந்த மேடையிலும் தமிழ் மொழியை சிதைக்காமல் பாடுவேன், தமிழ் மொழியின் உள்ளர்த்தங்களை புரிந்து கூட அதுக்காக சுதா ரகுநாதனை நெஞ்சார பாராட்டுகிறேன். ஏன் அப்படின்னா, சில பாடல்களை புரிந்து கொள்ளாமல் கோல விளக்கே கொடியே விதானமே கொடியே விதானமே என்று வரணும். திருப்பாவையில் பல பேர் கொடிய விதானமே என்ன அர்த்தம் மாறுது, கொடுமையான விதானமே என்று அதன் பொருளையே தப்பு மட்டும் இல்லை, திரித்து மோசமாக பாடுகிறார்கள். இது வலிக்கிறது. தமிழ் மொழியையும் இசையையும் புரிந்து கொண்டு பாட வேண்டும். இன்னொரு பாடல், பாரதியார் பாடலையே ரெக்கார்டு ஒன்று வந்திருக்கு. நான் கேட்டபோது ரொம்ப நொந்து போனேன். காவிரி தென்பண்ணை பாலர் புகழ் கண்டதோர் வையை பொருணை நதி. காவிரி தென்பண்ணை பாலாறு புகழ் கண்டதோர் வையைனா வைகை நதி என்று அந்த நதிகளின் பெயர்களை அடுக்கி கொண்டே போகிறார். பொருணை என்ற அந்த வார்த்தையும் வையைங்கிற வைகையை வையை என்றும் சொல்வார்கள். அந்த இலக்கிய மரபுப்படி வையைங்கிறார். இதை ஒருத்தர் பாடுறாரு, காவேரி தென்பண்ணை பாலாறு புகழ் கண்டதோர் வைய பொருணை நதிங்கிற. வையம் என்றால் உலகம். அப்போ ஒரு நதியை மிஸ் பண்ணிட்டார். அவரோட மேப்பில் அந்த நதி எழுதலையா நான் தெரியல. ஆக இசையை பாடும்போது புரிந்து கொள்ளும். இதைத்தான் சங்கீத விஷயம் என்கிற நான் இந்த கட்டுரையினுடைய சாராம்சத்தை சொல்கிறேன். 4-5 பக்கங்கள் போகும். அதில் பல விஷயங்களை சொல்லும்போது சங்கீத விஷயம் என்ற புத்தகத்தில் மகாகவி பாரதியார் இந்த குறிப்பை சொல்கிறார். பொருளை உணருங்கள். அதனால தான் அவருக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, சம்ஸ்கிருதம், பிற ஒரு 5-6 மொழிகள் தெரியும். அதனால தான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொல்கிறார். அவர் நிறைய தியாகியர் கீர்த்தனைகள், முத்துசாமி தீட்சிதரின் சம்ஸ்கிருத கீர்த்தனைகளையும் பாடுவார், தெலுங்கு பிற மொழி பாடல்களையும் பாடுவார், கோபாலகிருஷ்ண பாரதியாரின் தமிழ் கீர்த்தனைகளையும் பாடுவார். எல்லா மொழியும் தெரியும். அதனால் தியாகியருடைய கீர்த்தனைகளை உணர்ந்து பாடியிருக்கிறார். பல சமயங்களில் அவர் பாடல்களை எழுதும்போது அந்த பாடல்களுக்கு உரிய ராகம், கமாஸ், கல்யாணி, ஆரபி என்று அந்தந்த ராகங்களை பதிய வைத்து புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ராகங்களும் பாவங்களும் அந்த இசையினுடைய கருத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். பாரதியின் பாடல்களே காதல் இருக்கும், பாரதியின் பாடல்களே கோபம் இருக்கும், பாரதியின் பாடல்களே வீரம் கொப்புளிக்கும், பாரதியின் பாடல்களே நகைச்சுவையும் இருக்கும்,
தீராத விளையாட்டு பிள்ளை அது ஒரு. பாரதியின் பாடலில் பாசம் பொங்கும் சின்னஞ்சிறு கிளியே அது இருக்கும். பாரதியின் பாடல்களில் தேசபக்தி இருக்கும். எல்லா பாடல்களும் விதமான பாடல்கள் போடும்போது அதற்கேற்ற வகையிலான ராகங்களை அமைத்து கொடுத்துருக்கிறார். ஸோ நம்ம வந்து நூடுல்ஸை பிளேட்டில் சாப்பிட்லாம், காஃபியை பிளேட்டில் சாப்பிட முடியாது. காஃபியை கப்பில் தான் சாப்பிடணும், பாயசத்தை கப்பில் தான் சாப்பிடணும். இந்த மாதிரி இல்லை வந்து தயிர் சாதத்தை வந்து கப்பன் சாசலில் சாப்பிட முடியுமா? இது அது எதை எப்படி அது அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு வகை இருக்கிறது. அதை உணர்த்துகிற வகையில் இந்தந்த பாடலுக்கு இந்தந்த மாதிரியான ராகம், இந்த மாதிரியான பாவங்களோடு பாட வேண்டும் என்று நமது இசைக்கலைஞர்களுக்கு இன்னும் சில வினாடிகளில் பாடப்போகிற இசைக்கலைஞர்களுக்கும் சேர்த்து அவர் சொல்லிட்டார். 2026 ஏப்ரல் 18 பாடப்போகிற இளைஞர்களை சேர்த்து அவர் சொல்லிட்டார். ஆகையினால் பாரதியார் பாடல்களில் வந்து அவர் வலியுறுத்துவது பொருளை புரிந்து கொண்டு பாடுங்கள், பாடலுக்கு ஏற்ற இசையை அமைத்து பாடுங்கள், பாடல்களுக்கு ஏற்ற விளக்க உரைகள் பாடுங்கள். பாரதியார் பாடுவார். அவர் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாடல்களை அவரே பாடியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற தத்தரிகடி தத்தரிகடி தத்தோ தக்க தாம் தரிகடி தீம் தரிகடி தம் தரிகடி தத்தோ இந்த பாடலை அவரே பாடல் எழுதி மழை என்ற பாடல் வரும். அந்த பாட்டை அவரே பாடி டான்ஸும் ஆடுவார். இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது. மகாகவி பாரதியார் கவிஞர் மட்டும் இல்லைங்க, அவர் யூனிவர்சல் கிங். அவர் வந்து ஜேர்னலிஸ்ட், கார்ட்டூனிஸ்ட். எத்தனை பேருக்கு தெரியும்? he has written drawn lot of cartoons. he has written powerful English. The Hindu newspaper which we worship now, we admire, in which he has carried a lot of articles. He has written it. He brought out an English book for which many people, I'm sorry, நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்கூடாது. அவர் ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகங்களுக்கு நிறைய மணி ஆட்டத்தோடு கீழ்ச்சி போட்டார். நான் தாய்மொழியான தமிழில் எழுதியிருக்கிறேன் பாஞ்சாலி சபதத்தை, அதை படிக்க வக்கு இல்லாமல், அதை வாங்க துப்பு இல்லாமல் ஃபாக்ஸ் வித் கோல்டன் டெய்ல வாங்குறான் அப்படின்னு கோவப்பட்டிருக்கார். தாய்மொழி பற்றி அவருக்கு ஆங்கிலத்தில் வல்லமை உண்டு. அவரோட பேசுகிற ஆங்கிலத்தில் காசியில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டாரா, நீங்கள் என்ன ஆக்ஸ்போர்டில் படிச்சிங்களான்ட்டு. இல்லை, காசியில் தான் படித்தேன். எவ்வளவு கமெண்ட். அவர் ஷெல்லிதாசன். மகாகவி பாரதியாருக்கு ஒரு புனைப்பெயர் உண்டு, ஷெல்லிதாசன். ஷெல்லி புக்ஸை எப்போ படிச்சிருந்தார் தெரியுங்களா? அவரோட 22 வயசு எட்டயபுரத்தில் சமஸ்தானத்தில் இருந்தபோது. எட்டயபுரம் எங்கோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஜமீனில் போய் அவர் ஷெல்லி புக்கை வாங்கி படிச்சுட்ருக்கார். ஆக அவர் எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் அறிந்தவர், பத்திரிகையாளர். அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பை மட்டும் கடைசியாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதுக்கு மேலே உங்களை போர் அடிக்கக்கூடாது, அது பெரிய தண்டனையாக இருக்கும். பாரதியார் நாட்டியமும் ஆடியிருக்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதியார் தன்னுடைய பாடலுக்கு அந்த மழையினுடைய அதில் என்ன அந்த பாட்டை நீங்கள் படிக்கும்போது கண்ணை மூடிட்டு யாராவது ஒருத்தர் பாட சொல்லி கேட்டிங்களா, மழை பெய்யுது, இடி இடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சென்றாலும் நின்றாலும் இனி என்னடா செப்புவன நினைக்க நான் செப்பினேனா, மன்றார நிறைந்திருக்கும் மன்னர் பார்ப்பார் மதிகட்ட மூத்தோரும் உரைக்கச் சொன்னேன், இன்றோடு முடிவதோ யார் அறிவேன், வீட்டு மனம் அறிவான் கண்டாய். வீட்டு மன்ன பீஷ்மன். இந்த காலத்தை இளைஞர்களாக சொல்கிறேன். வென்றான் உள் ஆசையெல்லாம் யோகியாகி வீட்டு மனம் ஒன்றுரையாதிருக்கின்றானே. பாஞ்சாலி சபதத்தில் வரி என்ன சொல்கிறான்னா, சபையில் ஒரு பெண்ணுக்கு அநீதி நிகழ்த்தப்படுகிறது, பீஷ்மர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, வீட்டு மனம் ஒன்றுரையாதிருக்கிறார், கோபப்படுறான். இந்த பாடலை நீங்கள் சாதாரணமாக என்ன மாதிரி படித்தா கூட பொங்கும் அந்த பாடல் வரிகளில். சின்னஞ்சிறு கிளியேன்னு நான் பாடினேன்னா ஏதோ ஒரு குழந்தை வந்து தவடுற மாதிரி இருக்கும். தீராத விளையாட்டு பிள்ளை பாட்டை பாட்டிங்களா, ஒரு ஜோக்கு, ஒரு ஜோவியலாக விளையாடுற ஒரு ப்ளேபாய் அங்கே இருக்கிற மாதிரி இருக்க தோணும். காரணம், இது வார்த்தைகள், இதே தமிழ் சொற்களை நாமும் எழுதுவோம், எல்லோரும் பாடுவோம். ஆனால் அந்த தமிழ் சொற்களுக்குள்ளே உயிரை ஊட்டுங்கள். அந்த தமிழ் சொற்களுக்குள்ளே உயிரை ஊட்டி அதை இசையாக பாடுங்கள். அந்த இசையில் நீங்கள் உங்கள் ஆத்மாவை கலந்து திணித்து கொடுங்கள், மக்கள் ரசிப்பார்கள். எல்லாத்தோட கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு தகவலை மட்டும் முடித்து விடுகிறேன். இந்த தமிழத்தில் வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தமிழ் மொழியில் இசை பாடுங்கள். சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்தே என்று சொன்னார் பாரதி. அது ஒரு பர்பஸ் இருக்குது. அதுக்கு சிந்து நதியின் நிலவினிலே சேர நாட்டு பெண்களோட சுந்தர தெலுங்கில் பாடினா தேச ஒற்றுமைக்காக அது பாடியிருக்கார். அதுக்காக அவர் தெலுங்கு மொழி பாட்டை அட்வொகேட் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை. தெலுங்கு மொழியும் பாடுவார்,
தமிழ் மொழியும் பாடுங்க, புரிந்து கொண்டு பாடுங்கள் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். நிறைவு சங்கீத விஷயத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எனக்கு 2 நாள் தருவீங்களா சார் ஆனந்த் சார்? அவ்வளோ விஷயம் இருக்கு, சொல்லிகிட்டே போகலாம். நான் இது என் மனசில் வாங்கின கொஞ்சோண்டு அதில் கொஞ்சம் ஒட்டிட்டு மனசில் ஒட்டிட்டு இருந்த விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை சங்கீத விஷயம் என்ற புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் மகாகவி பாரதியார். அவர் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழ் மொழி பாடல்களை அதிகமாக பாடுங்கள். மகாகவி போரும் நமக்கு அது ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா, பெரிய ட்ரெஷர். பாடல்களை புரிந்து கொண்டு பாடுங்கள். இன்றும் பாடும்போது அந்த பாடும்போது நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நனைந்த இளம் தென்றலே சொல்லும்போது நமக்கு எவ்வளோ கவியரசு கண்ணதாசனோட வரி. யார் பல கவிஞர்களை நாம் பெற்றெடுத்துருக்கோம். எல்லாருமே மகாகவி வம்சத்தில் வந்தவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாகட்டும், ஆலங்குடி சுமுவாகட்டும், கவியரசு கண்ணதாசனாகட்டும், வாலியாகட்டும், புலமை பித்தனாகட்டும், எல்லோரும் இவர்கள் பாடிய பாடல். நான் சினிமா பாட்டை இலக்காரம் சொல்ல மாட்டேன். சினிமா பாட்டில் நல்ல கருத்துக்கள்லாம் உண்டு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு கண்ணதாசன் சொல்லியிருக்கார். நம்ம எல்லாம் அவனுக்கு கிடச்சிச்சே 2 ஃப்ளாட் வாங்கிட்டானே இல்லையா, உனக்கு கீழே குடிசை கூட இல்லாமல் ரோட்டில் இருக்கான் பாரு அப்படிங்கிறார். அது மாதிரி நான் ரொம்ப அது விரிவாப்புகள். ஆக கவிஞர்கள் அது கலைஞர்கள் பாடும்போது பொருள் புரிந்து பாடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. என் முப்பாட்டன் மகாகவி சொன்னதை உங்களிடம் சொல்லிவிட்டு நிறைவு செய்வதற்கு முன் ஒரே ஒரு கருத்து. பாரதியார் அமெரிக்காவில் நான் ரிசர்ச் பிஹெச்டி பண்ணும்போது அமெரிக்காவில் மினசோட்டா யூனிவர்சிட்டியினுடைய தீசிஸ் தான் ஏஎஸ் தீசிஸ் பேப்பர் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நான் உட்காந்து பெய்டு சைட்டில் ஒர்க் பண்ணேன். 3 நாள் ராத்திரி பகலாக ஒர்க் பண்ணேன். அவன் 1945 சிட்டிசன்ஸ் ஜேர்னலிசம்னு அமெரிக்காக்காரன் தட்டிக்கிட்டான். 1921 செப்டம்பர் 12 காலையில் விடிகாலம்பர திருவல்லிக்கேணியில் மறைந்த மகாகவி பாரதி 21 முன்னாடியே சுதேசமித்திரனில் சிட்டிசன் ஜேர்னலிசம் என்பதனுடைய தியரியை எழுதிட்டான். நான் என் பிஹெச்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். எனக்கு கை கொடுத்த இன்புட்ஸ் கொடுத்த மகாகவி பாரதியாருக்கு வணக்கம் சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.